இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அருகிலுள்ளன என்பவர்கள் இருந்திருக்கின்றன, முன்பு இருந்தன இப்போது இருக்கிறதா கேள்வி கேட்கிறாங்க. இந்த பக்கத்துல பெருகுள்ளன் என்பவர் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, என்றைக்கோ இருந்தது, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த இருக்கிறது இருந்திருக்கிறது என்பதிலே இருக்கிற இந்த சின்ன வேறுபாடு இருப்பாருங்க, அதுதான் இந்த மன்றத்தினுடைய, இந்த நடுவர் மன்றத்தினுடைய, இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவாக தீர்ப்பாக அமையப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு, நீங்கள் எல்லாம் சிறப்பாக பேச வல்லவர்கள், உங்களை எல்லாம் பேச அழைக்கிறேன். முதலிலே அருகியுள்ளது என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். எப்பவுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தே பேசுவாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல இல்ல அப்படி கிடையாதும்பாங்க. இந்த முறை அதே மாதிரி அருகில் வந்து பேச வந்திருக்காங்க. ஆனா அதுக்கான வாதங்களை எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் சிறப்பு. இருக்கிறத இருக்குன்னு சொல்ற பெரிய விடையல், இல்லைன்னு சொல்றதா கடினம். அந்த வகையில இன்றைக்கு இந்த தமிழர் மரபுகள், தமிழர் பண்பாடு இன்றைய சூழ்நிலையில் அருகித்தான் போச்சு, பெருகல. நாம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம், தொலைச்சிட்டோம், நாமளே கொஞ்சம் தொலைச்சிட்டோம், நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் வந்து புடுங்கிக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. ஆனா எப்படி பேச போறாங்கன்னு தெரியல, இப்படின்னு சொல்லி பேசுவாங்களான்னு தெரியல, எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. வாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள, திருக்குறள் தொண்டர் விருது பெற்றவர், பொன்முடியார் விருது பெற்றவர், இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடியவர். நான் எப்படி பார்த்தா இந்த பட்டிமன்றத்துக்கே அவர் நடுவராக இருக்கலாம், அந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர். பொதுவாக பட்டிமன்றத்துக்கு யார் நடுவர் போடுவார்த்தீங்களா, அணில போய் பேசுவாங்க, சரியா பேசினவங்களுக்கு நடுவரா போட்டுருவாங்க. அணில போய் பேசுவாங்க, நல்லா பேசலன்னு வச்சுக்கங்களேன், அவங்களை தூக்கி நடுவரா போட்டுருவாங்க. நான் நல்லா பேச மாட்டேன்றதுக்காக என்ன நடுவரா போட்டிருக்காங்க. இவங்க நல்லா பேசுறவங்க அணில இருந்து வாடிட வந்திருக்காங்க. வாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள, செல்ல மகளே வருக, உன் செந்தமிழ் குரல் எடுத்து வருக, நந்தமிழ் புகழ்பாட வருக, நாம் இருக்கும் நிலை கூற வருக. வாங்க வாங்க வாங்க. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வழங்கி இன்றைய நடுவராம் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, தமிழர் பண்பாடுனா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பண்பாடு அப்படின்னா என்ன? பண்பட்ட நிலைதான் வந்து பண்பாடு. இன்றைக்கு இருக்கிறவங்க வந்து பண்பட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பண்பட்டு இருந்தா இன்றைக்கு வந்து நாட்டுல வந்து இவ்வளவு அவலங்கள் வந்து நடக்குமா? பொறுமைன்றது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாரும் பாத்தீங்கன்னா மன உளைச்சல். யார கேளு, சின்ன குழந்தை முதற்கொண்டு எனக்கு டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, போர் அடிக்குது, இப்படிதான் சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய பண்பாடு எங்க போய்கிட்டு இருக்கு? ஏன் வந்து இப்படி ஒரு நிலை, மனநிலை, எல்லாருடைய மனநிலையும் வந்து நல்ல ஒரு மகிழ்வான நிலையாக இல்லை. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, ஏதோ ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு இதுலதான் இருக்காங்க. அப்ப இதுல வந்து எப்படி நம்ம பண்பட்டு உள்ளது, பெருகி உள்ளதுன்னு பேச முடியும்? அருகிதான் இருக்கு. இப்ப இருந்ததுக்கு இப்ப கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்துல நம்ம தாத்தா, பாட்டி இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து பார்த்தோம்னா, இன்னும் ரொம்ப முன்னாடி நீங்க சொன்ன மாரி வள்ளுவர் காலம் வரைக்கும் அங்க இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா, இன்றைய காலகட்டத்துக்கு கண்டிப்பா வந்து குறைந்து தாங்கய்யா இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். தமிழர் பண்பாடுல தலை சிறந்த பண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல். நம்மளுடைய ஐயன் வள்ளுவரே வந்து விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே வச்சிருந்தாரு. அதுல வந்து 10 குறள் வந்து சொல்றாரு. அதுல ஒவ்வொன்னும் வந்து விருந்துன்றது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதுல சொல்றாரு, "மோப்ப குடையும் அச்சம்" அப்படின்றாரு. அதாவது விருந்தினர் வந்து நம்மளுடைய முகம் சுளித்தால், இல்ல நம்மளுடைய முகபாவனை மாறினால் கூட, அவங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய அந்த விருந்தானது அவர்களுக்கு மனதில் வந்து ஒரு இதை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அந்த மாரி வந்தவர்களுடைய மனம் நோகாதவாறு நம்மளுடைய முகம் சுளிக்காமல் வந்து அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி விருந்தினர் வருவதை முதல்ல விரும்புகிறார்களா? ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா வந்து அவங்க அத விரும்புறது இல்ல.
மற்றவர்கள் வீட்டுக்கு போறதையும் வந்து யாரும் விரும்புறது இல்ல. எங்கேயாவது விடுமுறை விட்டா வெளியில போகணும், ஊர் சுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா விருந்தினர்னா யாருன்றதே வந்து தெரியல. சொந்தக்காரங்க யாரு, விருந்தினர் யாரு, அக்கம் பக்கம் இருக்கவங்க யாருன்றதே வந்து இன்றைய குழந்தைகளுக்கு வந்து தெரியல. அதாவது மாமாவா, அத்தையா, பெரியப்பாவா, பெரியம்மாவா எல்லாருமே வந்து அங்கிள், ஆன்டி. அப்ப வந்து எப்படி தெரியும் குழந்தைகளுக்கு வந்து அந்த உறவு முறை? இதுல எங்க இருக்கு பண்பாடு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடி வாழ்வதுதான் நம்முடைய பண்பாடு. இன்னைக்கு யாரு கூடி வாழ்றா? அப்பெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல வந்து 10 பேர் 12 பேர் அப்படி இருந்தாங்க, சேர்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கணவனும் மனைவியும் கூடி வாழ்ந்தா அதுவே வந்து ஒரு பெரிய விடயமாகவோ ஏதோ ஒரு காரணமாக வந்து பிரிந்துதான் இருக்கிறார்கள். குழந்தைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வந்து குடும்பம் வந்து பிரிந்து இருக்கிறது. அப்ப கூடி வாழ்ந்தால்தான் வந்து நம்முடைய பண்பாடு வந்து சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லங்கய்யா. அதே மாதிரி தமிழர் பண்பாடு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் தான் வந்து நம்மளுடைய தமிழர் பண்பாடு. காலையில 4 மணி 4:30 மணில இருந்து தான் நமக்கு நாள் துவங்குது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய மோகத்துல இப்ப நேத்து கூட புத்தாண்டுக்கு எல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் தெருவே வந்து இதா இருக்கு. எல்லாம் வண்டி வாகனம் போய்க்கிட்டு இருக்கு. எல்லா கடையும் தொறந்திருக்கு. எல்லாம் வந்து கத்துறாங்க, குதிக்கிறாங்க, வேட்டு வெடிக்கிறாங்க. விடிய விடிய முழிச்சிருந்து கொண்டாடணுன்றாங்க. அப்புறம் போய் படுத்தாங்கன்னா, மறுநாள் பாதி நாள் போயிருது. சூரியனே மறைஞ்சிரும் போல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விடியுது. இதுதான் நம்மளுடைய பண்பாடா? நம்மளுடைய பண்பாடு வந்து சூரியனை முன்னிட்டு தான் வந்து நம்ம வந்து இயக்கமே இருந்தது. சூரியன் வந்து மறைஞ்சிருச்சுன்னா, அதற்கப்புறம் எவ்வளவு சீக்கிரமா வந்து உறங்க போறோமோ, அவ்வளோ சீக்கிரமா உறங்கிருவாங்க. அது மாரி காலையிலயும் வந்து சூரியன் வரும்பொழுது 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வந்து இது பண்ணுவாங்க. இப்ப மார்கழி மாதத்துல கூட வந்து திருப்பாவை, திருவெம்பாவை இதெல்லாம் பாடுறாங்க எதிரணியில. அவங்களுக்கு தெரியாதது இல்ல. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது மாரி கோலம் போடுவது. எதற்காக வந்து அந்த பழக்கம் வச்சிருந்தாங்க? வாசல்ல வந்து சாணம் தெளித்து கோலம் அரிசி மாவு கோலம் போடுவது வந்து எறும்புக்கு வந்து அது ஆகாரம்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கலர் கலராக சாயங்கள், பல வண்ண சாயங்களை கொண்டு போட்டு, அதனால வந்து இயற்கைக்கு இது அதனால எந்த ஒரு எறும்பும் வந்து அதனுடைய காலத்துக்காக வந்து அந்த அரிசிய வந்து எடுத்துட்டு போய் அதை உணவாக சேகரித்து வைக்கும் வந்து எறும்பு. அந்த மாதிரி ஒரு ஜீவகாருண்யமாக வந்து யாரும் வந்து இப்ப வந்து செய்வதில்லை. அது மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. காலையில எந்திரிக்கிறதோ, வாசல் தெளிக்கிறதோ, கோலம் போடுறதோ இதெல்லாம் எதுவுமே செய்யறதில்ல. அத விட முக்கியம் பாத்தீங்கன்னா, பல் விளக்குவது, இல்ல குளிப்பது இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துல எழுந்து பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. இன்றைய குழந்தைகள் வந்து எந்திரிக்கும் போதே பெட் காஃபி, பல்ல கூட தேய்க்காம குடிக்கிறது. அப்புறம் குளித்தல்ன்றதே வந்து குளிர்வித்தல் தான். நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுனால நம்முடைய உடம்பு வந்து சூடாகுது. அதை குளிர்விப்பதற்காக தான் வந்து குளிக்கிறது. அது வந்து நன்றாக உடம்பை குளிர வைக்கும்படி தலைவலியாக குளிக்கணும். அது வந்து யாரும் இப்ப செய்வதில்ல. தலைவலியாக குளிப்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது. அது மாரி காலாகாலத்துல குளிக்கிறது கிடையாது. வெயில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க சௌரியத்துக்கு குளிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு குளிக்கிறாங்க. அந்த உணவிற்கு ஒரு மரியாதை குடுத்தாவது வந்து குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும். "ஊழானாலும் குளித்து குடி" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நடுவர் அவர்களே, நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ முதல் வாய்ப்புல வந்து நான் இத மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்கள். நீங்க சொன்ன மாரி அறம் அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்தது? ஆனா இன்றைக்கு அறம்ன்றதுதான் அன்றைய அறமாக இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒருத்தன் துன்பப்படுறான், துயரப்படுறான்னா, அதை வந்து படம் பிடித்து போட்டு எவ்வளவு லைக்ஸ் வாங்கலாம், எவ்வளவு கமெண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பண்பாடு தாங்க இன்னைக்கு இருக்கு. இதுதான் தமிழர் பண்பாடா? இதை வந்து எப்படி பெருகி உள்ளதுன்னு சொல்ல முடியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்முடைய தமிழர் பண்பாடு என்பது அருகிதான் இருக்கிறது என்று எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். அருமையானது ஒரு வாதம் வைத்தார்கள். திறம்பட பேசியதாக நம்புகிறேன். ஆனா எதிரணி எப்படி பேச போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் இது திறம்படவா இல்லையா நம்ம முடிவு பண்ணணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொன்னது நம்ம தமிழர் மரபு. ஆனா இன்னைக்கு நம்ம கூடி வாழறோமா? கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலே அதுவே பெரிய விடயமா இருந்து கூட்டு குடும்ப முறையை உடைச்சிட்டோம். அதை விடுங்க. விருந்தினர் வந்தாக்கா வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? நாங்க வெளில கிளம்பிக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்ற வழக்கம் வந்துருச்சு அப்படின்றாங்க. வரத்துக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணக்கூடாதா?
முன்னாடிலாம் வருவாங்களா வருவாங்களாம் பார்த்தது போய் இப்ப வந்துட்டாங்களேன்னு பார்க்குற ஒரு சூழ்நிலைமை உருவாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டோட சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அம்மாவை வீட்டுக்கு யாராவது போறது இருந்தா நீங்க தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொல்லாமலே நேரடியாக போகலாம். இவங்க அருகிலுது என்று சொல்றதுனால நிச்சயமா இவங்க அதை பார்த்துக் கொள்வார்கள். ஏய்யா பல்லு வளர்க்குறானாயா, பல்லே வளர்க்காம போய் காப்பி அதுக்கு ஒரு பேர் வேற பெட் காப்பின்றான். பெட் காப்பி போய் இப்ப காப்பியே பெட்டா போயிடுச்சு. பெட் காப்பி ஆகிட்டு இருக்கு. காப்பி கொடுக்கலன்னா என்னால முடியாதுன்றான். ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. என்ன ஸ்ட்ரெஸ் வந்தது? உன்னுடைய மரபுகளை நீ பின்பற்றி இருந்தால் உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்காத. நீ பின்பற்றலையே, போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே, எல்லாத்தையும் தொலைச்சிட்டோமே சொல்லிட்டு முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. நான் எங்க தாத்தா பாட்டி காலம் வரலாம் பேசுறேன். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி திருவள்ளுவர் காலத்துக்கெல்லாம் போனாக்கா இந்த பண்பாடு இந்த மரபுன்னு சொல்றதெல்லாம் ஐசியூல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்க நான் பேசுறேன். நான் அங்கெல்லாம் போகல. எங்க தாத்தா பாட்டி அந்த அளவுக்கு காலத்தை எடுத்துக்கிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிறப்பாக தன்னுடைய வாதங்களை கொடுத்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 2 அணிகளும் 4 பேர் வீதம் பேசி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து தமிழர் பண்பாடு அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று கூறியிருக்கிறார். நாம வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. சங்க காலத்துல வாழ்ந்தது போல மனிதன் வாழல. அன்னைக்கு நடந்து போனா மாட்டு வண்டியில போனான். இன்னைக்கு விமானத்துல போறான். போறது கூட இல்ல, இங்க இருந்தே அப்படியே பேசிக்கிறான். பொண்ணு மாப்பிள்ளையே ஜூம்லயும் வாட்ஸ்அப்லயும் பார்த்து திருமணம் பண்றாங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லை. பொண்ணு படமே காட்ட மாட்டாங்க. இவன் தான் பொண்ணு, இதான் பொண்ணு. ஏன்னா அவங்க ஒரு கிராமத்துக்குள்ள இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே பார்த்திருப்பார்கள். அது கலவியல் அடிப்படையில் இருக்கலாம், கற்பியல் அடிப்படையில் இருக்கலாம். திருமணங்கள் முடிந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. காலம் மாறி போச்சு. எனவே மெல்ல 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 இந்த பண்பாடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன என்று தங்களுடைய அணியின் வாதங்களை வைத்தார்கள். நிறைய கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அவர்கள் வைத்த கருத்துக்களிலே முன்பு நாம் செய்தெல்லாம் செய்கிறோமா? இல்லையே. கூட்டு குடும்பம் குலைந்து விட்டது. பெரியவரிடம் அறிவுரை கேட்கிற தன்மை போய்விட்டது. அனுபவங்களை கேட்டுக்கொள்வதில்லை, மதிப்பதில்லை. முதியோர்களுடைய நிலை என்ன? முதியோர்களை போற்றுகிறோமா? முதியோர் இல்லத்தில் அல்லவா தள்ளிவிடுகிறோம் என்றெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இயல்பு நிலை சமூகம் மாறிவிட்டது. வீடு சின்னதா போச்சு, அதனால அது போயிடுச்சு, இப்ப இல்ல அப்படின்னு அருகிலுள்ள என்ற அணில இருந்து பேசியிருக்காங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லணும். இருக்குதா? இப்போ கூடி வாழமா? இல்ல. சொந்தக்காரங்க வந்தாக்கா போன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்குறோம். வந்தவனை வான்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ஐயோ அப்படின்றோம். அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்றைய உணவு அன்றைய உணவு மருந்தாக இருந்தது. இன்றைய உணவு நோயாக இருக்கிறது. ஏன்னா நாம நம்முடைய பாரம்பரியமான மரபு வழியிலான விவசாயத்தை தொலைத்து விட்டோம். அது மிக முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி தமிழ் வளர்ப்பதற்கே பல அமைப்புகள் தேவைப்படுகின்றன. தன்னுடைய சொந்த தாய்மொழியை பேசாமல், சொந்த தாய்மொழியை படிக்காமல், சொந்த தாய்மொழி நீதிமொழியாக இல்லாமல், ஆட்சி மொழியாக இல்லாமல், கல்வி மொழியாக இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பண்பாடுகள் எல்லாம் அருகிவிட்டன என்று தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அது உண்மைதான். உண்மையாக பார்த்தால் அதுதான் சரி. இன்றைக்கு தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய மரபுகள் மெல்ல 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 புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் புறக்கணிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய உள்ளங்களிலே அந்த மரபுகள் போற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் காணப்படுகிறது. போச்சுங்க, எல்லாம் போயிடுச்சுங்க, ஆனா அது பாதுகாக்கணுங்க. போச்சு, ஆனா பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இருக்கிறதே
அதுதான் பண்பாடு. இதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அதுதான் பண்பாடு. ஐயா பிரபுலிங்கம் சொல்றபோது சொன்னார், மேலாடை அணிவதில்லை. நான் அதை பற்றி மேலோட்டமாக பேசிவிட்டு விடுகிறேன், ஆழ போகவில்லை. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டன, சின்ன வீடு சின்னதா போச்சு, அருகி போச்சு, இப்படி என்று பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது, அது நடத்தப்படுகிறதா? ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கியது ஒரு இந்திய அமைப்பல்ல, ஒரு பல நாடுகளை சேர்ந்த ஒரு பன்னாட்டு அமைப்பு தான் தடை வாங்குச்சு. அவங்க மாடை அந்த இதுல கொண்டு வந்ததுனால அதை வைத்து இது மாடுகளுக்கு துன்புறுத்துவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே அமைப்பு இன்னைக்கு இந்தியா மாட்டிறைச்சி விற்பனையில, மாட்டிறைச்சி ஏற்றுமதியில மிகச்சிறந்த நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க அவர்கள் முன்வரவில்லை. அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்குறது உள்நோக்கம் இருக்கு. ஒன்று, நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டை அழிக்க வேண்டும், காளைகளை அழிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மாடுகளுக்கு பதிலாக மாட்டு இறைச்சியிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எனவே மாட்டை பற்றி பேசினார்கள். எனவே அது எந்த வகையில், ஆனால் அந்த இடத்திலும் கூட இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், அவர்கள் தமிழில் பேசுவது கிடையாது. ஹாய், ஹவ் ஆர் யூ என்று சொல்லுவார்கள். என்ன ப்ரோ என்றுவார்கள், என்ன ப்ரோ என்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜி என்ன ஜி, எங்க ஜி, எங்க ஜி போன நேரத்தே வரேன்னு சொன்னீங்களே ஜின்னுவாங்க. இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்து வியந்து போனேன். அத்தனை பேரும் பல்வேறு இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு, அது என்ன சொல்றது, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐடி செக்டார்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்றாங்க. அந்த நிறுவனங்கள் பணியாற்றுறவங்க ஒருத்தரை வேட்டி என்பது அந்த ஓணத்தண்ணி தான் வேட்டி கட்டு வருவாங்க, பொங்கல் அன்னைக்கு வேட்டி கட்டுவாங்க, மற்ற நாள வேட்டி கட்ட மாட்டாங்க, தமிழில் பெயர் எழுத மாட்டார்கள். அப்பேற்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய பணி நேரம் முடிந்ததும் மாறி 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 24 மணி நேரமும் சென்னை அந்த இடத்துக்கு பேர் சரியா நினைவு வரல, துறைப்பாக்கத்துக்கு அருகால அந்த நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் வாசலில் சென்னை 1 என்று சொல்லுவார்கள், 24 மணி நேரமும் நின்று போராடினார்கள். அவர்கள் யாரும் காலை அடக்குமுறை கிடையாது. அவர்கள் எல்லாம் திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் செய்துவிட்டு பொங்கல் அன்னைக்கு போய் படம் பார்க்கிறவங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காளை மாடு அடக்குவது பண்பாடு, நம்முடைய பண்பாடை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஒரு அடிநாதமாக அவர்கள் முழங்கினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே திறந்தார்கள். மெரினா கடற்கரை தலைகளால் நிரம்பியது. அன்றைக்கு அந்த மெரினா கடற்கரை வெக்கப்பட்டது. நாம தான் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருந்தோம் உலகத்திலேயே. ஆனா நம்மளை விட இந்த மக்கள் கூட்டம் பெருசா இருக்குதே, இந்த இளைஞருடைய எழுச்சி, இந்த இளைஞருடைய ஆர்வம், இந்த இளைஞருடைய போர் குணம், மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த அலைபேசி எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே அந்த விளக்கை பொருத்தி வெளிச்சத்திலே பார்த்தார்கள். நிறைய ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். நாம் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். மணிப்பூரிலே பார்க்கிறோம், ஒரு பெண் தனியாக சிக்கிக்கொண்டால் படுகிற துன்பத்தை, நாம் பண்பாட்டை இழந்த நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இருந்தார்கள், சுற்றிலும் ஆடவர்கள் இருந்தார்கள். ஒருவரும் ஒரு பெண்ணையும் தவறாக பார்க்கவில்லை. எல்லோருமே நம்முடைய பண்பாடு, ஜல்லிக்கட்டு காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே இருந்தார். ஐயா சொன்னார், இளைய தலைமுறை அனுபவங்களை கேட்டுக்கொள்வதில்லை என்று. உங்களிடம் நேரடியாக கேட்பதில்லை. ஆனால் அவர்கள் இந்த பண்பாட்டை சோசியல் மீடியாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வலைவொலியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பிலே பேசுகிறார்கள். தமிழன் தான் ஒரு
சொல். இந்தி பேச மாட்டேன் போடா என்ற ஒரு சொல் எப்படி அது மக்கள் இளைஞர்கள் மத்தியில போய் பரவிச்சு? நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் வள்ளுவர் படம் போட்ட அந்த பனியன் அணிந்திருக்கிறார்கள். தமிழன்டா என்று போட்ட பனியன் அணிந்திருக்கிறார்கள். காளை மாடு அடக்குற பனியனை அணிந்திருக்க அதை அணிந்து கொண்டு செல்வதை பெருமிதமாக சிறப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் உங்களிடம் வந்து அவர்கள் கேட்கவில்லை. நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதெல்லாம் அவர்கள் காதில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். முதியோர் இல்லம் முதியோர் இல்லம்னு சொல்றோம். நீங்களே பிள்ளைய படிக்க வைப்பீங்க, நீங்களே அவனுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தருவீங்க, நீங்களே அவனுக்கு விசா வாங்கி தருவீங்க, நீங்களே அவனுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்தா அப்புறம் உங்களை முதியோர்கிட்ட விட எங்க விடுவாங்க? சிரிச்சு பார்க்கணும். அவங்க உங்களை கைவிட்டு விடவில்லை. தமிழர் பண்பாடு கைவிடுதல் அன்று. கைவிட்டு விடவில்லை. முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். உங்களை கைவிட்டு விடவில்லை. நீ யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. இவர் யார் என்று எனக்கு இவரே எங்க அப்பா இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அவர் அப்படின்னு சொல்லல. எங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது. கொண்டு போய் சும்மா விடுறாங்க. 15,000 ரூபாய் 20,000 கட்டி ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் போதும் அந்த கணவன் மனைவி வாழ்ந்து விடுவார்கள். வீட்டுக்கு வாடகைக்கு ஒரு 5,000ம் உணவுக்கு ஒரு 5,000 இருந்தால் போதும். ஆனா என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கும் 15,000 செலுத்தி ஏன்? தன்னுடைய தாய் தந்தையை போற்ற வேண்டும் என்ற எண்ணம். நீங்க தான் அவங்களை அமுச்சு வச்சீங்க. அவங்க ஒன்றும் போகல. நீங்களே அமுச்சு வச்சுட்டு நீங்களே முதியோருக்கு சேர்த்து நான் வருத்தப்படப்படுது. நீங்க அது முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ என் பிள்ளை வெளிநாடு போகல, இங்கேதான் இருக்கணும் யோசிச்சிருக்கணும். எனவே இந்த பண்பாடு என்பது காலத்தின் மாற்றத்துக்கேற்ப கொஞ்சம் மாறி இருக்கிறதை தவிர சிதைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று பார்த்தால் மேலோட்டமாக பார்த்தால் அருகித்தான் இருக்கிறது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே இருக்கிறவர்கள் வெளியிலே வந்து 3 செங்கல்லை வைத்து இல்ல 6 செங்கல்லை அடுக்கி வைத்து அதன் மீது ஒரு பானையை வைத்து பொங்க முடியாது. இயல்பு நிலைமைக்கு மாறாக இருக்கும். அந்த இடத்திலே எல்லோரும் இருப்பார்கள். வெறும் தமிழர்கள் மட்டும் இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஆனால் வீட்டிலே உள்ளே அந்த எரிவாயு அடுப்பிலே கேஸ் ஸ்டவ்ல குக்கரை வச்சு பொங்கல் பண்றாங்கல்ல. பொங்கல் பண்றாங்களா இல்லையா? அதான முக்கியம். அவர்கள் நிலத்தில் விளைவிக்கவில்லை. ஒரு அரிசியை வாங்கி வந்து பொங்கலை செய்கிறார்கள். பண்பாட்டை காக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் தெரியாது, காக்கிறார்கள். பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல நேரில் வராவிட்டாலும் வாட்ஸ்அப்பிலே வாழ்த்து சொல்லுகிறார்கள். வாழ்த்து சொல்றாங்கல்ல, சொல்லாம இருக்காங்களா? சொல்றாங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நடைமுறை மாறிக்கொண்டிருக்குது. இன்னைக்கு பிரபலங்க ஐயா கூப்பிட்டு ஐயா சென்னைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா உடனே இல்லைங்க நான் பண்பாட்டுப்படிதான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தா சென்னைக்கு போவாரு. உடனே தொலைபேசி எடுப்பாரு, டக்குன்னு தட்டுவாரு. பண்ருட்டிலேருந்து சென்னைக்கு எந்த பேருந்து இருக்குது, எந்த தொடர வண்டி இருக்குன்னு பார்ப்பாரு. டிக்கெட்டை புக் பண்ணுவாரு, ஆன்லைன்ல புக் பண்ணுவாரு. டைமுக்கு ஒரு ஓலா டாக்ஸியோ ஏதோ ஒரு டாக்ஸியை புக் பண்ணுவாரு. அங்க போய் இறங்குவாரு. நேரா போய் புக் பண்ண டிக்கெட் எதுன்னு பார்த்து செக் பண்ணி போய் ஏறிப்பார். இதுதான் உண்மை. அதுக்காக ஒரு பண்பாடு விட்டார் இல்ல. அவர் எங்கே போகிறார், எதற்கு போகிறார் என்பதுதான் முக்கியம். அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம், அன்றைக்கு ஏகாதசி, அன்றைக்கு ஒரு பண்டிகை, நம்முடைய பாரம்பரிய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக செல்கிறார். அதுல செல்லுவது என்பதுதான் முக்கியமே தவிர எப்படி செல்க என்பது முக்கியமல்ல. எனவே நாம் நம்முடைய வாழ்நிலையில் பண்பாடு அருகியுள்ளது போல் தோன்றினாலும் பெருகியுள்ளது. உதாரணமா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிவிடுகிறேன். வெளிநாட்டுக்கு போகிறான் பையன், அங்கேயே வேலை கிடைச்சிருச்சு, அங்கேயே அவன் செட்டில் ஆயிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிற போது மட்டும் தமிழ்நாட்டுல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஏன்? பண்பாடு ஒத்து வர வேண்டும். அந்த நாட்டு பெண்ணோடு நம்மளோட பண்பாடு ஒத்து வருமா? வராது. சில பேர் அதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள்
இவனுடைய பண்பாட்டிலே ஆர்வம் கொண்டு, இந்த தமிழர் பண்பாட்டிலே ஆர்வம் கொண்டு பல அயல் நாட்டு பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு தமிழனை ஒரு அயல் நாட்டு பெண்மணி திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால், இவனைப் போல ஒரே நிலையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண், பொருளாதார ஒரே அளவில் இருக்கக்கூடிய ஒரு அயல் நாட்டு பெண் இவனை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால், அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அழகர்களை விடவா இவன் அழகாக இருக்கிறான்? இல்லை, இவன் பண்பாட்டால் அழகாக இருக்கிறான். இந்த பண்பாடு சிறந்த பண்பாடு, உலகத்தில் மிக்கோங்கிய பண்பாடு என்ற அந்த பெண்மணி அவன் மீது காதலுற்று திருமணம் செய்து கொள்கிறான். அந்த மாதிரி பெண் கிடைக்காத போது அவன் என்ன பண்றான்? அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி, அம்மா நெக்ஸ்ட் வீக் எனக்கு லீவ் விட்டுருக்காங்க, 1 வீக் லீவ் இருக்கு, நான் வர்றேன், ஒரு பொண்ணை பாரு, கல்யாணம் பண்ணிட்டு பாரு. டே 1 மாசம் லீவ் போட்டு பாடான்னு அம்மா கிட்ட சொன்ன உடனே ஓகே ட்ரை பண்றமான்னு சொல்லிட்டு 1 மாசம் லீவ் போட்டு வந்து இங்க இருக்க பெண்ணை பார்த்து அந்த தாய் தந்தையர் முன்னிலையிலே அவர்கள் சொல்லுகிற வகையிலே மங்கள நான் சுட்டி திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு சில நாட்கள் வாழ்ந்து மகிழ்ச்சியாக அவர்களோடு இருந்து பிறகு அவன் வெளிநாடு சென்றான். எதை காட்டுது? தமிழன் எங்கே சென்றாலும் தன்னுடைய பண்பாட்டை அவன் இழந்து விட மாட்டான். மேலே பார்த்தால் தெரியாது, உள்ளே பார்த்தால் அது உறைந்து இருக்கிறது. அது உறைந்து இருக்கிறது என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய இந்த வாதங்களை வைத்து, அதிலும் குறிப்பாக இந்த நிறைவுக்கான தீர்ப்பை நான் பெருகியுள்ளது என்ற அணியிலிருந்து எடுத்ததை விட அருகியுள்ளது என்ற அணியில் தான் எடுத்தேன். அருகியுள்ளது என்ற அணியில தான் நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். ஏன்னா அவங்க இதெல்லாம் பெருகணும்ன்ற எண்ணம் தான் கொண்டவங்க. அவங்க இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க இல்லை, அவங்க எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க தான். பெருகுள்ளது என்ற அணியில் என்ன சொல்ல அதுதான் சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி நிறைய செய்திகளை பார்த்தா குலதெய்வ வழிபாடு எந்த கோயிலுக்கு போனாலும் போ, வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடு. குலதெய்வம் கோயிலுக்கு போல அது போயிட்டு வாப்பா, முதல்ல அதை பண்ணிட்டு வாப்பா சொல்றாங்களா இல்லையா? பெரியவங்க சொல்றாங்களா? சின்ன கேட்டுக்கிறாங்களா? போறாங்களா? அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, இவன் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான், சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோயில் எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு வந்து அங்கே பொங்கல் வைத்து அல்லது ஆடு மாடு கோழி வெட்டி சாப்பிடாத செய்துவிட்டு அந்த இறைவனை வணங்கி விட்டு செல்லுகிறார்கள். நாம் நன்றாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள், நம்மை நல்ல வழியில் காட்டுவான் என்று நினைக்கிறார்கள். அதுதான் இந்த பண்பாடு பெருகி இருக்கு. நம்முடைய பழக்க வழக்கங்கள். அம்மா சொன்னாங்க 11 பேர் நினைச்சாங்களாம், அவங்க எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க. ஐயோ பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டு விட்டு வந்துட்டனே இப்படி வருத்தப்பட்டாங்க. அதுதான் தமிழர் பண்பாடு. அதுதான் தமிழர் பண்பாடு. ஐயோ என் பிள்ளைய நான் பார்க்கல, ஐயோ என் பிள்ளைய நான் பார்க்கல, என் பேர பிள்ளையோட நான் கொஞ்சணும். இப்போ நம்ம என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிரபலிங்கமாக இருக்கக்கூடிய ஐயாக்களுக்கெல்லாம் என்ன ஆர்வம்? பேரன் கூட பேசிடணும், அவங்ககிட்ட விளையாடணும், அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அதுதான். அது ஏன் வருது? அந்த பண்பாடு எங்கிருந்து வருது? நாம் இன்னும் அந்த பண்பாட்டை தொலைத்து விடவில்லை, நம்மிடம் பெருகித்தான் காணப்படுகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. இந்த வாரம் வேட்டி வாரம் என்று சொல்லுவார்கள். ஜனவரி 6 வேட்டி தினம் என்று ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. அன்றைக்கு பாருங்க, வெளியில போய் பாருங்க, எல்லாரும் வேட்டி கட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் கட்டுவாங்க, அவங்களால முடியாது. நிறைய பேர் இடுப்புல நிக்க அது வேட்டி, அது கொஞ்சம் கடினமான ஒரு உடையது. அதனால இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வாங்கி அது கட்டிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த பண்பாடு நம்ம கூட இருக்குது. அனுபவங்கள், மூத்த தலைமுறையிடம் அனுபவங்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், உங்களுக்கு தெரியாமல் வாங்கிக் கொள்கிறார்கள், அதைப்படி நடக்கிறார்கள். இஞ்சி மஞ்சள் கரும்பு போன்றவற்றை வைத்து இன்றைக்கும் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். புடவை கட்டுவது என்பதை சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்று சொன்னால் என்ன வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டிலிருந்து பரிசம் போடுவதும் புடவை வாங்கி தருவதும் என்பது இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்திற்கு எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எந்தாவது ஒரு வீட்டுல, தமிழர் வீட்டுல கல்யாணத்துக்கு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுத்தா பார்த்துருக்கீங்களா?
2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு. விலை மதிப்பு வாய்ந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களா? இல்ல. அந்த மரபு காக்கப்படுது. அந்த இடத்துல அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் உட்கார்ந்து சம்பந்தம் செய்து கொண்டு அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இல்ல, அந்த பிள்ளைய காதலிச்சிருச்சு, அந்த பொண்ணு காதலிச்சிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க? இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவும் அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து பார்த்து பேசி, அம்மா என் பையன் உன் பொண்ணை விரும்பிட்டான், இல்லை என் பொண்ணு உன் பையனை விரும்பிடுச்சு, அவங்க நாம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய தமிழ் மரபை காப்பாற்றுவோம், முறையாக திருமணம் செய்து வைப்போம் என்று நினைக்கிறார்களே, அங்கதான் தமிழர் மரபு நிக்குது, தமிழர் பண்பாடு நிக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தனை பார்த்து பரிதாபப்படுறோம்னு சொன்னா, ஒரு நாய் துன்பப்படுகின்ற அதற்காக வருத்தப்பட்டால், அந்த நாய்க்கு சிறிது உணவு வைத்தால், தண்ணீர் வைத்தால், காகத்திற்கு உணவு வைத்தால், இந்த பரிவு எங்கிருந்து வருகிறது? நம்முடைய பண்பாடு, ஈகை குணம், அறம். அந்த அறம் நம்மிடம் இருக்கிறது. இந்த அறம் நம்மிடம் இருக்கிற வரை, தமிழர் பண்பாட்டுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த அறம் நம்மிடம் இருக்கும் வரை, தமிழர் பண்பாடு, தமிழர் மரபுகள் நம்மை விட்டு போகாது. நாம் தமிழர்களாகவே இருப்போம். இந்த மரபுகளை எல்லாம், இந்த பண்பாடுகளை எல்லாம் நாம் பின்பற்றுகிற வரைதான் நாம் தமிழர்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டால் நாம் தமிழர்கள் அல்ல. தமிழ் சொன்னா என்ன இருக்கு? அதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? அதற்கான ஒரே அளவுகோல், அந்த பண்பாட்டை, அந்த மரபை நீ பின்பற்றுகிறாயா இல்லையா? திருக்குறளை எல்லோரும் படிச்சிருக்கலாம்? இல்ல, எல்லாரும் படிச்சிருக்கிற திருக்குறள். சில பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா விட்றா, போடுறான், விட்றா, இதை பண்ணா தப்பு பண்ணிட்டா, விட்றா, பணப்பட்ட விட்றா, விட்றா, அவன் கட்ட புதிய பண்ணிட்டாடா, நீ அவனாலும் செஞ்சுட்டு போடா. என்ன அதுக்கு அர்த்தம்? இன்னும் செய்தார் ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விட, அந்த குரல் தானே. அந்த குரல் அவனுக்குள்ள இருக்குது இல்ல. ஈதலி செய்படவாதல் அது வந்து ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொன்னாரு. 4 பேர் நல்லது செய்யறா, இருக்கிற காசை வச்சு அவனுக்கு குடுறா, 4 பேர் நல்லா இருக்கா, தண்டா புண்ணியம் உனக்கு சொல்றமா இல்லையா? இப்ப திருக்குறள் நம்ம கடைபிடிக்கிறோம்ல. இப்ப வாழ்வியலில் திருக்குறள் நாம் கடைபிடிக்கிறோமா இல்லையா? படிச்சு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நடந்துக்கடா. என்ன அர்த்தம் அதுக்கு? கற்க கசடர கற்பவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றவள்னு அர்த்தம். டேய், பரீட்சைக்கு போறியா? சாமி கிட்ட போய் வேண்டின்னு போ சொல்றமா இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். இதெல்லாம் முக்கியம் கிடையாது, கடவுள் தான் முக்கியம். போய் சாமி கும்பிட்டு சொல்றோம் இல்ல. நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மங்கள் பாதுகாக்கப்படுகிறது. காலத்துக்கு ஏற்றது வரை மாறி இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றது போல் மாறி இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றது போல் மாறி இருக்கிறது. இன்றைக்கு திருக்குறளை படிக்க வேண்டும் என்றால் போய் புத்தகத்தையோ ஓலைச்சுவடியோ தேடிக்கொண்டு போக மாட்டோம். செல்போன்ல அப்படி தட்டி திருக்குறளை போட்டு 466 போட்டா உடனே வர பார்த்துப்போம். தேவைக்கு இருக்கிறது கைகளிலே. இதற்காக நீ ஓலைச்சுவடியே படிக்கவில்லை, நீ மாட்டு வண்டியில் போகவில்லை, நீ தலைமுடியை இவ்வளவு நேரம் வளர்த்து கொண்டிருக்கவில்லை, கிராப் வெட்டி விட்டாய், மீசையை நறுக்கி விட்டாய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய பண்பாட்டை நாம் உள்ளத்துக்குள் போற்றுகிறோம். வெளியிலே மாற்றங்கள் 1000 வந்தாலும், தமிழன் நான், வெளியிலே மாற்றங்கள் 1000 வந்தாலும் உள்ளத்தால் இன்றும் நான் தமிழனாய் வாழ்கிறேன், உள்ளத்தால் நான் இன்றும் நான் தமிழனாய் வாழ்கிறேன் என்று கூறி தமிழர் பண்பாடு போற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது. அருகியுள்ளதா பெருகியுள்ளதா என்று பார்த்தால் இந்த சமூக சூழ்நிலைமைக்கு அருகியுள்ளது போல் இருக்கிறது. இந்த சமூக சூழ்நிலையிலே பெருக வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அது அருகாமல் பெருகியுள்ளது. ஏனென்றால் நாம் நம்முடைய பண்பாட்டை இன்றளவும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் கடைபிடிக்கிறோம் என்பதை கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிற பொழுது நம்முடைய பண்பாட்டை காத்த, நமக்கு பண்பாட்டை போதித்த அத்தனை தமிழ் பெருந்தகைகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.